தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அறிவாலயத்துக்கு சென்ற புகார், அதிர்ச்சியில் திமுக. அறிவாலயத்துக்கு சென்ற புகார், அதிர்ச்சியில் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்து விட்டது. வாக்குப்பதிவு முடிந்த பின்பு திமுகவினர் அறிவாலயத்துக்கு புகார் அனுப்பியுள்ளனர். தமிழகம் முழுவதும் உள்ள திமுக தொண்டர்கள், பொறுப்பாளர்கள் புகார் அனுப்பியுள்ளனர். திமுக மீது உண்மையான அக்கறை உள்ள உண்மை தொண்டர்கள், திமுக நலனில் அக்கறையுள்ளவர்கள், திமுகவை வைத்து பணம் சம்பாதிக்க ஆசை இல்லாதவர்கள், கட்சிக்காக உண்மையாக உழைக்கும் தொண்டர்கள் திமுக தலைமைக்கு புகார் அனுப்பியுள்ளனர். அந்த புகாரை பார்த்த திமுக மேலிடம் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளது. ஆம், திமுக, காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளோடு கூட்டணி அமைத்து பலம் பொருந்திய கூட்டணியாக தேர்தல் களத்தில் இறங்கியது. திமுகவின் கூட்டணி பலத்துக்கு முன்பாக அதிமுக தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவும், புதிய தமிழகம், எஸ்டிபிஐ 3 கட்சிகள் தான் உள்ளன. அதே போன்று பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு வங்கி கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் 3% வாக்கு வங்கிகள் உள்ளன. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலும் சொல்லிக்கொள்ளும்படியாக வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் எதுவுமே கிடையாது. ஆக பலம் பொருந்திய கூட்டணியாக தேமுக களம் இறங்கியது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல், 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஆகியவற்றில் இந்த கூட்டணி அபாரமான வெற்றி பெற்றது. அதே போன்று இந்த முறையும் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் கூறியுள்ளன. இது திமுகவினருக்கு சற்று மெத்தனத்தை கொடுத்தது. இருந்தாலும் திமுக கடந்த 20 ஆண்டுகளாக வாக்குக்கு பணம் கொடுத்து வருவது நம் அனைவருக்கும் தெரியும். திமுக மேலிடம் 40 தொகுதிகளுக்கும் பணத்தை ஒதுக்கியது. அதை கிளை பொறுப்பாளர்கள் மூலமாக மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள் வழியாக அந்த பணம் மக்களுக்கு விநியோகிக்க முடிவு செய்யப்பட்டது. கிளை பொறுப்பாளர்கள் திமுகவுக்கு வாக்களிப்பவர்கள், நடுநிலை வாக்காளர்கள் இவர்களுக்கு மட்டும் பணத்தை வழங்குவார்கள். திமுகவுக்கு எதிர்த்து வாக்களிப்பவர்கள் என்று உறுதி செய்யப்பட்டவர்களுக்கு வழங்க மாட்டார்கள். இந்த ஓட்டு அதிமுகவுக்கு போகும், இந்த ஓட்டு தாமரைக்கு போகும், இந்த ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு போகும் அப்படின்னா அவங்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. ஏறத்தாழ ஒரு 70-80% பேருக்கு பணத்தை விநியோகம் பண்ணுவார்கள். ஆனால் திமுக கிளைக்கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் ஆகியோர் இந்த முறை நாம் தான் வெற்றி பெறுவோம், ஏன் பணத்தை வீணாக மக்களுக்கு வழங்குவது என்று கூறி அவர்கள் மக்களுக்கு வழங்காமல் தங்கள் பையிலே வைத்து கொண்டனர். ஏறத்தாழ 70% பணங்கள் வழக்கமாக வழங்கப்படும். ஆனால் இந்த முறை 40% அளவுக்கு கூட மக்களுக்கு பணங்கள் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. ஓட்டுக்கு 2000 ரூபாய் வீதம் 40% பணம் விநியோகிக்கப்படும், 70% பணம் விநியோகிக்கப்படும். ஆனால் தற்பொழுது 40% பணம் கூட விநியோகிக்கப்படவில்லை. அந்த பணங்கள் ஏறத்தாழ 50 திமுக மேலிடம் வழங்கிய அந்த பணப்பட்டுவாடா செய்ய சொல்லி கொடுத்த அந்த பணத்தில் பாதிக்கு பாதி பணம் அதை திமுகவினர் வைத்து கொண்டார்கள். திமுக பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கிளைக்கழக பொறுப்பாளர்கள் ஆகியோர் தங்கள் பையில் வைத்து கொண்டனர் என்று திமுக தொண்டர்கள் அறிவாலயத்துக்கு புகார் அனுப்பியுள்ளனர். இந்த புகாரினால் திமுக அதிர்ச்சி அடைந்துள்ளது, விசாரணை மேற்கொள்ள முடிவு செய்துள்ளது. கடந்த முறை காசு வாங்கி ஓட்டு போட்டவர்கள் இந்த முறை காசு கிடைக்காமல் ஓட்டு போடுவார்களா என்பது கேள்விக்குறிதான். ஆக திமுகவுக்கு இது பின்னடைவாக ஏற்படுத்தலாம் என்று கருதப்படுகிறது. திமுக மேலிடம் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளது. என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று தெரியவில்லை. தேர்தலுக்கு முன்பு நடவடிக்கை எடுக்குமா, தேர்தலுக்கு பின்பு நடவடிக்கை எடுக்குமா என்று தெரியவில்லை. தேர்தலுக்கு பின்புதான் அநேகமாக நடவடிக்கை எடுக்கும். குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் தோல்வியடைந்தார்களோ
அந்த தோல்வியில் விசாரணை மேற்கொண்டு பொறுப்பாளர்களை மாற்ற திமுக மேலிடம் முடிவு செய்யும். ஆனால் திமுக உண்மை தொண்டர்கள் கொடுத்த புகாரினால் திமுக மேலிடம் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளது.